ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் ஸ்பெஷல் இடி சாம்பார் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொங்கல் டைமில் தூத்துக்குடி திருநெல்வேலியிலலாம் பொங்கல் காய்கறிகள்னே கிடைக்கும். அந்த காய்கறி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இந்த இடி சாம்பாரில். இதில் யூஸ் பண்ணுற மசாலாவை அவங்களே வறுத்து அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க. அதனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 4 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கருப்பு உளுந்துன்னு இல்லை, உங்ககிட்ட வெள்ளை உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வறுத்தது இதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அப்புறமா அதே பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும். நீங்கள் அது கூடவே சேர்த்து இந்த மல்லியை நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா இதெல்லாம் ஆற வச்சு மிக்சியில் திருன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும்னு இல்லை. அப்புறமா நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 4 சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, பருப்பு நல்லா வேகட்டும். இந்த மாதிரி பருப்பு நல்லா குழஞ்சி வெந்ததுக்கு அப்புறமா இந்த பருப்பு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2-3 பீன்ஸை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் முட்டைகோஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2-3 வெண்டைக்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக நான் பூசணிக்காய் வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக நான் முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் சீனவரைக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு கேரட்டை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காவை நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். அப்புறமா காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. காய்கறிகள் எல்லாம் நல்லா வேகட்டும். நீங்கள் இன்னும் காய்கறிகள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்தெந்த காய்கறி இருக்கோ எல்லா காய்கறிகளும் சேர்த்துக்கோங்க. காய்கறி வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு கொஞ்சம் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 4 பூண்டு, 3 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைக்கணும்னு இல்லை. இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 20 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லாவே வெந்து குழஞ்சி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா பொடியும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா குழம்புக்காக ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு செக் பண்ணி பாருங்கள், எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி குழம்பு நல்லா கட்டியாக வந்துட்டு இந்த சமயத்தில் என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா இந்த எண்ணெய் தாளிப்பு அந்த சாம்பாருக்குள்ளே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இடி சாம்பார் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேணிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.